அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்திய தத்துவயியல் மேதைகளிலே 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ராமானுஜர் மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறார். அவருக்கு முன்பாக இருந்த தத்துவ சிந்தனைகளை பற்றியும் கூட அவருடைய கண்டன நூல்களிலே அவர் தெரிவிப்பதை வைத்து அன்றைய காலச்சூழல், மக்களினுடைய பண்பாட்டு நெறிகள், இறை நம்பிக்கையின் தன்மை இவையெல்லாம் எப்படி இருந்தது என்பதை பெருமளவில் வரலாற்றாதாரமாகவே பெறுகிறோம். அப்படிப்பட்ட அந்த ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் என்றழைக்கப்படும் அந்த திருத்தலத்திலே, தொண்டை நாட்டிலே, சென்னைக்கும் காஞ்சிபுரத்திற்கும் இடையே இருக்கும் அந்த பகுதியிலே அங்கே பிறந்து தன்னுடைய சிறு வயதிலேயே தாய் தந்தையருடைய அனுமதியின் பேரில் ஒரு குருகுலவாசம் செய்து அவர் ஆச்சாரியரிடத்தே இருந்து, யாதவ பிரகாசர் எனப்படும் ஒரு ஆச்சாரியரிடமிருந்து பூர்வபட்சமாக சொல்லப்பட்டிருக்கும் அத்வைதம் முதலியவற்றை வாசித்து தேர்ந்தார் என்று பார்க்கிறோம். இதை கேவலாத்வைதம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அத்வைதம்னு பொதுவாக சொன்னால் அதிலே பல்வேறு வகையான அத்வைத பிரிவுகள் உண்டு. அதனால் ஆதிசங்கரர் உபதேசித்த அந்த மரபை கேவலாத்வைத்தம் என்று சொல்லுவார்கள். அந்த தத்துவ மரபிலே சொல்லப்பட்டிருக்கும் கோட்பாட்டுகளையும் அந்த ஞான நூல்களையும் ராமானுஜர் யாதவ பிரகாசர் என்று அழைக்கப்படும் ஒரு அத்வைத ஆசிரியரிடம்தான் கற்று தேர்ந்தார் என்று பார்க்கிறோம். அதுவும் கூட காஞ்சிபுரத்திற்கு வெளியே இருக்கும் திருப்புட்குழி என்னும் தலத்தில் தங்கி யாதவ பிரகாசருக்கு தொண்டு செய்து ராமானுஜர் இவற்றையெல்லாம் கற்று வந்தார் என்று பார்க்கிறோம். இது இப்படி இருந்து கொண்டிருக்க, எதனால் ராமானுஜருக்கும் யாதவ பிரகாசருக்கும் இடையே ஆன பிரிவு ஏற்பட்டது? இவர் தனித்து ஒரு தத்துவ மரபையே ஸ்தாபிக்கும் அளவிற்கு செல்வதற்கு என்ன காரணமாக அமைந்திருந்தது என்று பார்த்தால், ராமானுஜருக்கும் முன்பாகவே இந்த வைணவம் சார்ந்த விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லப்படும் தத்துவ மரபு இருந்து வந்திருக்கிறது. அதை செம்மைப்படுத்தியவராக ராமானுஜரை பார்க்கிறோம். அவருக்கும் முன்பாகவே ஆளவந்தார், நாதமுனிகள் போன்றோரெல்லாம் இந்த மரபை பிரகாசப்படுத்தி இதனுடைய தத்துவங்களை, கோட்பாடுகளை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள். அதை செம்மைப்படுத்தி, நெறிப்படுத்தி, நூல்களாக்கி மற்றைய சமயத்தவர்களோடு வாதம் செய்து அந்த கண்டனங்களையெல்லாம் தொகுத்ததினால் ராமானுஜர் இந்த தரிசனத்தினுடைய தன்னிறைவற்ற தலைவராக சொல்லப்படுகிறார். அது ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார். அப்படி பார்த்தால் ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சமயத்தின் தலைவர். ஆனால் அதற்கு முன்பாக அவர் சங்கரருடைய கேவலாத்வைதம் என்றழைக்கப்படும் அத்வைத பிரிவை சார்ந்த யாதவ பிரகாசரிடம்தான் பயிற்சி கொண்டு வந்தார். எதனாலே அவரிடமிருந்து இவர் பிரிந்தார்? அந்த விலகுவதற்கான காரணம் என்னவாக இருந்தது என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். யாதவ பிரகாசர் ராமானுஜருக்கு கேவலாத்வைதம் எனப்படும் அந்த நெறியை சொல்லிக்கொண்டே வருகிறார். சங்கரர், ஆதிசங்கரருடைய பாஷ்யத்திலே இருந்து சில பகுதிகளை ஒரு நாள் எடுத்து தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார். அப்போது ராமானுஜர் அவருக்கு எண்ணெய் தேய்த்து விட்டு கொண்டு இருக்கும்போது யாதவ பிரகாசர் பாடம் சொல்ல ராமானுஜர் கேட்கிறார். அதிலே ஒரு பகுதியில் பரம்பொருள் எதுவோ அதனுடைய கண்கள் மலர்ந்த தாமரை போலே இருக்கும் என்று பொருள்பட வரக்கூடிய ஒரு இடம். பரம்பொருள் என்று இறைவனை சொன்னால் அந்த இறைவனுடைய கண்களை மலர்ந்த தாமரையோடு ஒப்பிட்டு சொல்லும் மரபு உண்டு. அதற்கு பொருள் சொல்ல விழைந்த யாதவ பிரகாசர் அந்த இடத்திலே புண்டரீகாட்சம் என்று வரக்கூடிய அந்த பகுதிக்கு தாமரை என்று பொருள் கொள்ளாது, ஒரு குரங்கினுடைய ஆசன பகுதி போலே சிவந்திருக்கும் என்று பொருள் சொன்னார். இதை கேட்டு பதறிப்போன ராமானுஜர் அவர் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த கண்ணீர், அவருடைய உள்ள கிடப்பிலிருந்து வெளிப்பட்ட அந்த வருத்தம், அதோடு கூடிய ஆத்திரம், அதால் சேர்ந்த அந்த கண்ணீர் 2 துளிகள் யாதவ பிரகாசன் மேலே பட்டதாம். பட்ட இடத்தில் அந்த இடமே உஷ்ணத்தினாலே தகித்து போனது என்று பார்க்கிறோம். இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பார்த்த யாதவ பிரகாசன், இவ்வளவு தூரம் உன் உள்ளத்திலே கோபம் கொப்பளிக்க காரணம் என்ன? பாஷ்ய பாடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது உன் மனதிலே என்ன எண்ண ஓட்டம் இருந்தது என்று கேட்க, ராமானுஜர் அவரிடம் எல்லாம் வல்ல பரம்பொருளினுடைய அழகான திருக்கண்களை சூரிய கிரணம் பட்டு மலர்ந்த தாமரை பூவோடு ஒப்பிட்டு சொல்லுவதற்கு அங்கே வாய்ப்பிருக்க, அதை விடுத்து மிகவும் கீழ்த்தரமாக குரங்கினுடைய ஆசன பகுதி போலே சிவந்திருக்கும் என்று சொல்லுவது எப்படி பொருந்தி வரும் என்று தன் வருத்தத்தையும் அதே நேரத்தில் அழுத்தமான மாற்றுக்கருத்தையும் தெளிவுபடுத்துகிறார். அந்த இடத்திலே அதை ஆவணப்படுத்துகிறார். இதை கேட்டு அதிர்ந்தாராம் யாதவ பிரகாசன். இது என்ன? இது நம்முடைய இந்த கோட்பாட்டிலே, நம்முடைய அந்த தத்துவத்திலே இவர் மாற்றுக்கருத்தை சொல்லுவதா? இப்படியே வளரவிட்டால் ஒருவேளை இவர்
நம்முடைய தரிசனத்திற்கு, கேவலாத்வைதத்திற்கு எதிரியாக வந்து விடுவார், இதனுடைய சிறப்புகள் குன்றிப் போய்விடுமோ என்று பயந்தாராம். இந்த தத்துவ தரிசனங்கள் ஒன்றோடொன்று அறிவு சார்ந்த தளத்திலே போட்டியிடுவதும் விசாரம் செய்வதும் வேதகாலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மரபு. அப்படி போட்டி, விசாரம், கேள்வி பதில் இவைகளெல்லாம் இருக்கும்போதுதான் இந்த தரிசனங்களும் உயிர்ப்போடு இருக்கும். அப்போதுதான் அதனுடைய சிறப்பு குறையாமல் இருக்கும். ஆனால் அதுவே குறுக்கு யோசனையாகவும் இந்த போன்ற மிகவும் தரந்தாழ்ந்ததான முடிவுகளெல்லாம் எடுக்கப்பட்டால் அந்த தரிசனத்தினுடைய தன்மையே அடிபட்டு போய்விடும். இது அறியாதவராக யாதவ பிரகாசர் ராமானுஜர் இப்படி ஆரம்பத்திலேயே தன்னுடைய கருத்திற்கும் கோட்பாட்டிற்கும் மாற்று யோசனை, மாற்று கருத்தொன்றை தெளிவித்து வந்தார் என்றால் நாள்பட இதுவே பழகிவிட்டால் தன்னை இவர் எதிர்த்து விடுவார், தன்னுடைய தரிசனத்தை, அதனுடைய சிறப்பை குன்றிப்போகும்படியாக செய்து விடுவார் என்று பயந்தார். என்ன செய்யலாம்? இப்படியே ராமானுஜனை வளரவிடக்கூடாது. சரி, இதற்கு ஒரு முடிவாக எப்படியாவது ராமானுஜனையும் மற்ற சீடர்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு காசிக்கு சென்று கங்கையிலே நீராடி காசி யாத்திரை செய்து வருவோம் என்று திட்டம் தீட்டி அவரை அழைத்து கொண்டு போய் கங்கையிலே தள்ளி கொன்றுவிடலாம் என்ற ஒரு யோசனையை மேற்கொள்ளுகிறார். அவரவர்கள் கொண்டிருக்கக்கூடிய காழ்ப்பு எந்த அளவிற்கு தள்ளுகிறது பாருங்கள். தன்னிடம் பாடம் பயிலும் சீடனை கங்கையிலே தள்ளி கொல்லும் அளவிற்கு ஒரு எண்ணம் இவருக்கு மேலெழுகிறது. அதன்படி ஒரு இரகசிய திட்டம் தீட்டி எப்படியாவது ராமானுஜனையும் அழைத்து கொண்டு போய் கொன்றுவிடலாம் என்று பார்க்கிறார். ராமானுஜரோடு கூட அவருடைய உறவினர், நெருங்கிய உறவினரான கோவிந்தர் என்பவரும் பாடம் கேட்டு வருகிறார். அவரும் இவரோடு சேர்ந்து கங்கைக்கு செல்ல அந்த யாத்திரையிலே கலந்து கொள்ளுகிறார். ஆனால் யாதவ பிரகாசருடைய நெருங்கிய சில சீடர்கள், யாதவ பிரகாசனுடைய இந்த எண்ணம், இந்த திட்டம் அறிந்திருந்த சில சீடர்கள் கோவிந்தரிடம் இப்படியாகவெல்லாம் நடக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது, அழைத்து கொண்டு போய் காசியிலே கங்கையில் ராமானுஜனை கொன்றுவிடுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தி விடுகிறார்கள். இதை கேட்ட கோவிந்தர் பயந்து போய் ராமானுஜரிடம் சென்று, அப்பா, உன்னை அழைத்து கொண்டு போய் நீ இப்படி மாற்று கருத்தெல்லாம் சொல்லுவதாலே, வேறு விதமாக யோசிப்பதாலே, எதிர்வினையாற்றுவதாலே கங்கையிலே தள்ளி உன்னை கொன்றுவிடலாம் என்று ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி ராமானுஜரை எச்சரித்தார். இதை கேட்டு பயந்த ராமானுஜர் இனியும் இவர்களோடு பிரயாணம் செய்தால் தம் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும் என்பதை அறிந்து, ஆனால் அதே நேரத்தில் அடர்ந்த காட்டுப்பகுதி, எங்கே செல்வது, எந்த திசையில் செல்வது தெரியவில்லை. பயந்தவர் எப்படியாவது இவர்களிடமிருந்து பிரிந்து தாம் காஞ்சிபுரத்திற்கு சென்றுவிட வேண்டும் என்று பார்த்து இரவு வேளையிலே இந்த யாத்திரை குழு படுத்து உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களிடமிருந்து பிரிந்து வெளியேறி தான் தனியே ஒரு பாதையிலே சென்று அவரிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்தார். அடர்ந்த காட்டுப்பகுதி, வனாந்திரத்திலே எங்கே சென்று தப்பிப்பது? இரவு வேளை வேற, கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய காடு, எப்படி தப்பிப்பது என்பது அறிந்து கொள்ள முடியாமல், ஆனால் அதே நேரத்தில் பல நாட்களாக தொடர்ந்து காடும் மலையும் கடந்து வந்த அந்த உடல் சோர்வு இளைத்து போய் அங்கே உறங்கிவிட்டார் என்று பார்க்கிறோம். விடிந்து பார்த்தால் அங்கே வேடுவ தம்பதிகள், வேடுவனும் வேடுவச்சியுமாக இருவர் வந்தவர்கள், அப்பா, சிறு குழந்தையாக இருக்கிறாய், காட்டுப்பகுதியிலே தனியே வந்து இப்படி சிக்கிக்கொண்டாயே, யார் நீ என்று கேட்க ராமானுஜரும் தன் நிலையை எடுத்துச் சொல்லி, யாதவ பிரகாசனோடு தான் யாத்திரை மேற்கொண்ட நிகழ்ச்சியை சொல்லி, அவர் தன்னை கொல்ல திட்டமிட்டிருப்பதையும் அறிந்து கொண்ட நிகழ்ச்சியை சொல்லி, அவரிடமிருந்து தப்பித்து நான் காஞ்சிபுரம் செல்ல வேண்டும், வழி தெரியாமல் காட்டிலே சிக்கிக்கொண்டேன், ஐயா, நீங்கள்தான் எனக்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, அந்த வேடுவனும் வேடுவச்சியுமாக, பயப்பட வேண்டாம், உனக்கு தாகம் தீர நீர் கொடுத்து உணவும் கொடுக்கிறோம் என்று அழைத்து கொண்டு போய் அவருக்கு தாகசாந்தி செய்து வைத்து தைரியம் கொடுத்து அவரை நாங்கள் செல்லும் திசையில்தான் காஞ்சிபுரம், அந்த திசைக்கு உன்னை அழைத்துச் சென்று விட்டு விடுகிறோம் என்று கூறியும் அழைத்துச் சென்றார்கள். ஒரு நாள் பொழுதெல்லாம் அவர்களோடு நடந்த ராமானுஜர் அன்று இரவு உறங்கினார். உறங்கும்போது அவர்கள் இருவரும் காலை விடிந்து நாம் கொஞ்ச தூரம் நடந்தால் காஞ்சிபுரத்தை அடைந்து விடலாம் என்று சொல்லி உறங்கினார்கள். மறுநாள் பொழுது புலர்ந்தது. எழுந்து பார்த்த ராமானுஜருக்கு அதிசயம். என்ன இது, நேற்றிரவெல்லாம் நம்மோடு இங்கேதானே உறங்கி இருந்தார்கள், அந்த வேடுவரும் வேடுவச்சியும் காணவில்லையே என்று பதறினார். எங்கே சென்றிருப்பார்கள் அவர்கள் என்று நினைத்து கொண்டே காட்டுப்பகுதியிலே ஒரு பகுதியாக வந்தபோது அடர்ந்த காட்டுப்பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து சமதளம் போலே காட்சி தந்தது. அப்போது எதிரே வந்த ஒருவரை பார்த்து, ஐயா, இது என்ன பிரதேசம்? இந்த காடு முடிந்து அங்கே நகரம் தொடங்குவது போல் இருக்கிறதே, இது எந்த ஊர் என்று கேட்டபோது, ஐயா, தூரத்திலே
புண்ணியகோடி விமானம் தெரிகிறதே, அதை பார்த்துமா இது காஞ்சி மாநகரம் என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்று கேட்டார். அவர் சுட்டிக்காட்டிய திசையிலே ராமானுஜர் நோக்கிய போது அங்கே தேவாதிராஜனாக வரதராஜ பெருமாள் கோயில் கொண்டிருக்கக்கூடிய புண்ணியகோடி விமானம் காட்சிப்பட்டது. பார்த்த ராமானுஜர் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்கினார். என்னே இறைவன் கருணை! நம்மை காட்டுப்பகுதியிலிருந்து காத்து, கொடிய மிருகங்களிடமிருந்து காத்து, பசியும் தாகமும் தீர்த்து காஞ்சி மாநகரம் வரையிலும் அழைத்து வந்தாரே, அப்படி என்றால் வந்தவர் வேடுவனும் வேடுவச்சியுமாக வந்தது வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான். இறைவனுடைய கருணை என்று கொண்டாடி விழுந்து நமஸ்கரித்து நின்றாராம். அன்றிலிருந்து ராமானுஜர் எப்படியாவது தன் இன்னுயிரை காத்து தந்த வரதராஜ பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த காலத்திலே காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளுக்கு மிக நெருங்கிய அடியவராக திருக்கச்சி நம்பிகள் என்ற பெயரிலே காஞ்சிபூர்ணர் என்ற அடியவர் இருந்தார். அவர் வரதராஜருடைய ஏகாந்தத்தில் உள்ளே நின்று வார்த்தை பேசி பெருமானிடமிருந்து பதிலெல்லாம் பெற்றவர் என்பது ஜெகத் பிரசித்தம். தன் தன்மையை பெருமான் அவ்வளவு தூரம் அடியாரிடத்தே கலந்து பரிமாறினார் என்றால் அந்த அடியார் சிறப்பு எவ்வளவு உயர்ந்தது. அவரை சென்று பார்த்த ராமானுஜர் நடந்தவற்றையெல்லாம் எடுத்துச் சொல்லி, இனி யாதவ பிரகாசனோடு சேருவதில் பயனில்லை, அவரிடமிருந்து விலகிவிட்டேன், எனக்கு தத்துவ பொருள் விளங்கும்படியாக நீங்கள் சில உபகாரம் செய்ய வேண்டும். நான் என்ன தொண்டு செய்யலாம்? என் உயிரை காத்து கொடுத்துவிருக்கிறார் பெருமான், அவருக்கு நான் என்ன தொண்டு செய்யலாம் என்று கேட்டபோது திருக்கச்சி நம்பிகள், எந்த திசையில் இருக்கும் கிணற்றிலிருந்து நீர் நீங்கள் பருக கொடுத்தாரோ அந்த கிணற்றிலிருந்து தினந்தோறும் வரதராஜ பெருமானுடைய திருமஞ்சனத்திற்கு நீர் கொண்டு வந்து தருவதை தொண்டாக செய்து வாருங்கள் என்று நியமித்தார். இதனால் அகமகிழ்ந்த ராமானுஜர் பரம்பொருளான இறைவனுக்கு தொண்டு செய்வதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவராக, இறை வடிவத்தை வணங்கி இறைவனிடம் அன்பு செய்வது, அவன் ஆண்டான் நான் அடிமை என்ற நிலையிலிருந்து அவருக்கு அன்போடு கூடி தொண்டு செய்வதுதான் உயிரின் தன்மை, ஒரு காலத்திலும் நான் அதுவாக முடியாது என்பதை உணர்ந்தவராக இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய நிலைக்கு தன்னை தான் ஆட்படுத்தி கொண்டார். அதன்படி இன்றளவும் கூட காஞ்சிபுரத்திற்கு ஒரு திக்கு எல்லையிலே, பாலாருக்கு செல்லக்கூடிய எல்லையிலே சாலை கிணறு என்ற அந்த கிணற்றிலிருந்து தீர்த்தம் சுமந்து கொண்டு வந்து நாள்தோறும் வரதராஜ பெருமாளுக்கு அன்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜர் செய்த தொண்டை நினைவுபடுத்தும் விதமாகவே அந்த தொண்டு இன்று வரையிலும் நடந்து வர பார்க்கிறோம். அந்த குளத்திற்கு, அந்த கிணற்றங்கரைக்கு வரதராஜ பெருமாள் தன் தேவிமார்களோடு கூட வருடத்தில் ஒரு நாள் சிறப்பான விழாவாக அங்கே எழுந்தருளி ராமானுஜருக்கு வில்லும் அம்பும் ஏந்தி வேடுவனாக காட்சி தந்தாரே, அந்த திருக்கோலத்தில் இன்று வரையிலும் அங்கே சென்று விழா கண்டருளி வருகிறார். 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் நிகழ்ந்து முடிந்து. 1000 ஆண்டுகளாக இறைவன் அவருக்கு செய்த கருணையையும் அதற்கு கைமாறாக அவர் செய்த தொண்டையும் இன்று வரையிலும் நினைவுபடுத்தி பார்த்து கொண்டு வருகிறோம். எந்த நிலையிலும் உயிரானது இறைவனாகிவிட முடியாது, இறைவனுக்கு தொண்டு செய்வதே உயிரின் தன்மை என்பதை காண்பித்து கொடுத்த ராமானுஜர் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த வரலாறு, இந்த நினைவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.